எவ்ரிவன், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்து அபவுட் பேரண்டிங், த காமன் மிஸ்டேக்ஸ் வி டூ இன் பேரண்டிங். ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற மிஸ்டேக் வந்து கம்பேரிசன். ஸோ நம்ம குழந்தைங்கள வந்து மற்ற குழந்தைங்க கூட கம்பேர் பண்ணுறது. ஸோ இது எல்லாருமே ஒரு பாயிண்ட் இன் டைமில் வந்து நம்ம பண்ணியிருப்போம். ஸோ அது வந்து எப்படின்னா, ஒரு ஒரு வீட்டில் ஒரு 2 குழந்தைங்க இருக்காங்க, சிப்லிங்ஸ் இருக்காங்கன்னா, அவங்களே வந்து ஒருத்தர் இன்னொருத்தர் மாதிரி இருக்கிறதில்ல. ஸோ வந்து நம்ம இன்னொரு குழந்தைங்க கூட நம்ம கம்பேர் பண்ணுறது வந்து இட் இஸ் நாட் அட் ஆல் கோயிங் டு ஹெல்ப் த சைல்டு. ஸோ நீங்கள் அவங்க இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்கள வந்து அவங்க கூடவே தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும். ஸோ லைக் இதுக்கு முன்னாடி நீ இப்படி இருந்த, ஸோ நீ இன்னும் கொஞ்சம் இதில் பெட்டர் ஆகணும். அது ஆனால் வந்து உனக்கு இந்த இந்த ஹெல்ப் ஆகும், இந்த விஷயங்கள்லாம் ஹெல்ப் ஆகும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறது தான் வந்து அது அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். இன்னொருத்தர் கூட வந்து நம்ம கம்பேர் பண்ணது வந்து இட்ஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப். அது வந்து அவங்களுக்குள்ள வந்து இந்த ஜெலசிங்கிற ஒரு விஷயத்த தான் வந்து அது அந்த அந்த விஷயத்தை தான் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ வந்து டோன்ட் கம்பேர் யுவர் சைல்டு வித் அதர் சைல்டு, பிகாஸ் எவ்ரி ஒன் இஸ் யூனிக். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும், ஒரு வீக்னஸ் இருக்கும். அதை வந்து நம்ம வந்து எப்படி நம்ம ஸ்ட்ரென்த்தை என்ஹான்ஸ் பண்ணுறது, எப்படி வீக்னஸை கம்மி பண்ணுறது, அப்படி தான் யோசிக்கணும். ஸோ அதை வந்து நம்ம கம்பேர் பண்ணுறதுனால வந்து எதுவும் ஆக போகிறதில்ல. அது அவங்களோட கான்ஃபிடென்ஸ் லெவலை தான் அது வந்து டிக்ரீஸ் பண்ணும், அண்ட் அந்த ஜெலசியை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அது ஒன்று. செகண்ட் மிஸ்டேக்ஸ் வந்து என்னென்னா வந்து நம்ம அட்வைஸ் பண்ணுறது. ஸோ ஈவன் நம்ம வளர்ந்து வரும்போது, நம்ம ஒரு அடலசன்ட் ஸ்டேஜில் அந்த மாதிரி இருக்கும்போது, லைக் வி டோன்ட் லைக் பீப்புள் டெல்லிங் அஸ் வாட் டு டூ அண்ட் வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங் அப்படிங்கிறது அது யாருக்குமே பிடிக்காது. ஸோ அதே மாதிரி தான் நம்மளோட குழந்தைங்களுக்கும் அது அப்படி தான் இருக்கும், இர்ரெஸ்பெக்ட் ஆஃப் வாட் எவர் ஏஜ் தே ஆர் இன். ஸோ நீங்கள் உட்கார வச்சு இது கரெக்டு, இது தப்பு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்கிறது வந்து இட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அட் ஆல். அது வந்து ஒரு டேட்டாவாக தான் வந்து மைண்டில் இருக்கும், அது அவங்களுக்கு ஹெல்ப்பே ஆகாது. ஸோ ஹவு யூ கேன் டெல் இஸ் லைக், ஏதாவது ஒரு சுச்சுவேஷன் நடக்கும்போது அந்த டைமில் வந்து இந்த சுச்சுவேஷனில் இப்படி பண்ணால் இந்த மாதிரிலாம் வந்து இம்பேக்ட் ஆகும், ஸோ இதை இப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது மட்டும்தான் வந்து ஹெல்ப் ஆகும். அவங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும், ரிலேட் பண்ணிக்க முடியும். அதை வந்து அவங்க வந்து ஃப்யூச்சரில் ஃபாலோ பண்ணுறதுக்கான ஒரு சான்ஸுமே இருக்குது. பட் நம்ம ஜென்ரலாக உட்காந்து திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங், நீ இப்படி தான் இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாதுன்ட்டு வந்து ஒரு மாரல் போலீசிங் பண்ணுற மாதிரி ஒரு ரூல்ஸ் போட்டு, ஒரு ரூல் புக் மாதிரி திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங்னு சொல்கிறது வந்து அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்பே பண்ணாது. அண்ட் ரைட் ராங் அப்படின்னு நம்ம எல்லா விஷயத்தையுமே வந்து ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டாக வந்து பார்க்க முடியாது. அது ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி டிஃபர் ஆகும். இப்போ சில குழந்தைங்கள், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எங்கள் வீட்டில் எடுத்துட்டா என்னோட பையன் வந்து எப்படின்னா, ஹீஸ் லைக் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் எல்லாமே, அந்த மாதிரி நினைக்கிற ஒரு பர்சன். ஸோ நான் அவன்கிட்ட அடிக்கடி சொல்கிற விஷயம் வந்து யூ ஹாவ் டு டூ மிஸ்டேக்ஸ், இட் இஸ் ஃபைன் இஃப் யூ டூ மிஸ்டேக்ஸ், அந்த மாதிரி சொல்லுவேன். ஸோ பட் என்னோட டாட்டர் வந்து ஷீஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஷீ டசன்ட் மிஸ்டேக் பண்ணுறதுக்கு அவள் யோசிக்கவே மாட்டா. எதுக்குமே அவள் லைக் அவளுக்கு அந்த ஷைனஸோ எதுவுமே இருக்காது. அவளுக்கு வந்து வேறு மாதிரி, லைக் ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் அன் ஆப்சன்ட் மைண்டட் பர்சன். ஸோ அவளுக்கு அதுக்கேற்ற மாதிரி அட்வைஸ் பண்ணணும். ஸோ இதை வந்து ஒரு ஜென்ரலாக ஒரு ஃப்ரேம் ஒர்க்குள்ளே வந்து நம்ம அது போடவே முடியாது. இது கரெக்டு, இப்படி தான் பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னா ஒருத்தவங்க வந்து எதில் அப்சஸ்டாக இருக்காங்க, எது வந்து அவங்களுக்கு வந்து அது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக மாறுது அப்படிங்கிறத பொறுத்து தான் வந்து நம்ம அவங்களுக்கு நீ வந்து இதில் வந்து ரொம்ப அப்சஸ்டாக இருக்க, ஸோ அப்படி இருக்க வேணாம், லைக் எனிதிங் விச் இஸ் லைக் விச் யூஆர் டூ மச் அப்சஸ்ட் ஆர் யூஆர் டூ பர்டிகுலர் அபவுட் இட், அந்த விஷயத்துலேருந்து அவங்கள நம்ம வெளில கொண்டு வரணும். இட் இஸ் லைக் எதுவுமே வந்து ரொம்ப ஒரு எக்ஸ்ட்ரீம் ஒரு இதாக இருக்கும்போது அது வந்து ப்ராப்ளம் தான். அது ஒரு நல்ல விஷயமா இருந்தால் கூட ஐ கேன் சே லைக் என்னோட பையன் வந்து எப்படின்னா, லைக் ஹீ வாண்ட் எவ்ரி திங் ஹிஸ் திங்ஸ் டு பி வெரி வெரி ஆர்கனைஸ்ட்.
அது எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னா, சம்டைம்ஸ் இப்போ ஒரு 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 20 மினிட்ஸ் இருக்குது, யூ கேன் ப்ளேன்னு சொன்னால் ஹி ஓன்ட் ப்ளே. ஹில் சே, நான் இப்போ விளையாண்டேன்னா வந்து திங்ஸ் வந்து என்னோடய ரூம் வந்து மெஸ்ஸி ஆகும், அப்புறம் நான் திரும்பி அதை அரேஞ்ச் பண்ணி வைக்கணும், அது கொஞ்சம் டைம் ஆகும், அதுக்கு ஐ ஜஸ்ட் சிட் சிம்பிளின்னு சொல்லுவான். அந்தளவுக்கு வந்து ஒரு கரெக்டாக இருக்கணும், ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அவன்கிட்ட வந்து நம்ம என்ன சொல்லணும்னா, வாட் ஐ சே இஸ் லைக், இட் இஸ் ஃபைன் இஃப் த ரூம் இஸ் மெஸ்ஸி, பட் யூ ஹேவ் டு ப்ளே. மெஸ் ஆனால் பரவாயில்ல, குப்பையாக இருந்தால் பரவாயில்ல, அது அப்புறமா நம்ம சரி பண்ணிக்கலாம், ஒரு ரூம் எப்போவுமே நீட்டாக இருக்கணுங்கிறது கிடையாது அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லணும். பட் என்னோடய பொண்ணு வந்து ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஆப்போசிட். ஷீ டோன்ட் லைக் டு ஆர்கனைஸ் திங்ஸ். அந்த கிளம்ஸியாகவே இருக்கணுங்கிறது தான் அவளுக்கு பிடிக்கும். பிடிக்கும்ட்டு இல்லை, ஸோ ஷீ இஸ் லைக் தட். ஷீ டோன்ட் வாண்ட் டு அரேஞ்ச் திங்ஸ் அட் ஆல். ஸோ அவகிட்ட வந்து நான் நீ அரேஞ்ச் பண்ணால் தான் வந்து உனக்கு வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்லணும். ஸோ யூ கனாட் லைக் ஒரே அட்வைஸை வந்து 2 பேருக்குமே சொல்ல முடியாது. ஸோ அவங்க எதில் அப்சஸ்டாக இருக்காங்க, அது அவங்களோட எது டே டு டே ஆக்டிவிட்டீஸ் ஆர் அவங்களோட லைஃப்பில் வந்து எது அஃபெக்ட் பண்ணுதோ அதை சரி பண்ணுறதுக்கான விஷயங்கள் மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஸோ ஒரு ரூல் புக் மாதிரி திஸ் இஸ் ரைட், திஸ் இஸ் ராங் அப்படின்னு வந்து நம்ம ஜென்ரிக்காக வந்து சொல்லிட முடியாது. ஸோ தட் இஸ் ஒன் திங். தேர்ட் திங் வந்து என்னென்னா, நம்ம வந்து அவங்களுக்கு வந்து வி ஷுட் மேக் தம் மோர் ப்ராட் மைண்டட். அதாவது எப்படின்னா, இப்போ அவங்களுக்கு வந்து அந்த செல்ஃபிஷ்னஸ் ஜென்ரலாகவே வந்து நம்ம பிறக்கும் போதே பிறந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வளரும்போது நமக்கு அந்த ஈகோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஸோ இது என்னோட விஷயம் அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆப்வியஸாக இருக்கும் ஒரு ஏஜுக்கு அப்புறமா. ஸோ அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம கம்மி பண்ணுறோம், லைக் ஹவு வி அது எப்படி பண்ண முடியும்னா வந்து யூ ஹாவ் டு மேக் தம் ரியலைஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ட்ரீட்டிங் அதர்ஸ் வெல். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் அதை மாதிரி இருக்கணும். ஸோ லைக் சில்ட்ரன் லேர்ன் பை எக்ஸாம்பிள். ஸோ நம்ம வந்து மற்றவங்களை எப்படி ட்ரீட் பண்ணுறோம், மற்றவங்கள எப்படி ஹர்ட் பண்ணாமல் இருக்கோம், அண்ட் லைக் ஹவு வி திங்க் லைக் எவ்ரிபடி இஸ் ஈக்குவல். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தால் தான் வந்து தே கேன் என்ன சொல்கிறது, அவங்க வந்து அவங்களோட கான்ஷியஸ்னஸ் வந்து அதிகமான லெவலுக்கு வந்து அவங்க எடுத்துகிட்டு போக முடியும். ஸோ அந்த ஒரு ப்ராட் மைண்டட் எல்லாருமே ஒன்று தான், எல்லாரையும் நம்ம ஈக்குவலாக ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிறத யூ ஹாவ் டு டெல் தம் அண்ட் யூ ஹாவ் டு லிவ் லைக் தேட். ஸோ அது எப்படின்னா, இப்போ சப்போஸ் இப்போ ஏதாவது வந்து சொல்கிறாங்க, தே கம்ப்ளைண்ட் அபவுட் தியர் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கும்போது நீங்களும் அவங்க கூட சேர்ந்து அவங்கள வந்து கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. யூ ஷுட் டெல் தம் லைக் வை தே ஆர் பிஹேவிங் லைக் தட், அது இட்ஸ் ஃபைன். ஸோ அந்த மாதிரி யாரையும் ஜட்ஜ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி நீங்கள் எவ்ரி டைம் தே அந்த ஈகோ ட்ரிகர் ஆகி அவங்க பண்ணும்போது சொல்கிற ஒவ்வொரு விஷயங்களுக்குமே வந்து நீங்கள் ஒரு ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து கொடுக்கணும். அதுக்கு வந்து யூ ஷுட் பி இன் தட் லெவல். லைக் நீங்கள் ரொம்ப ப்ராட் மைண்டடாக இருக்கணும். யூ ஷுட் நாட் பி somebody is coming and ஏதோ ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் தே ஆர் ஹேவிங், இம்மிடியேட்டாக வந்து உங்கள் சைல்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக வந்து யூ ஷுட் நாட் ஃபைண்ட் ஃபால்ட் வித் அதர்ஸ். முதல்ல எவ்ரி சைல்டு இஸ் ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு தாட் வந்து உங்கள் மைண்டுக்குள்ளே முதல்ல இருக்கணும். நீங்கள் அந்த ஈகோ இல்லாமல் இருந்தால் தான் உங்களால் வந்து கிளியராக வந்து யோசிக்க முடியும். ஸோ அந்த ப்ராட் மைண்டட்னஸ். அதுக்கப்புறமா நம்ம பண்ணுற மெயின் மிஸ்டேக் வந்து என்னென்னா, ஓவர் ப்ரொடெக்டிவாக இருக்கிறது. ஸோ அதாவது வந்து ஐ வில் ப்ரொடெக்ட் யூ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து நிறைய தடவை வந்து அவங்களுக்கு லைக் என்ன சொல்கிறது, ரொம்ப நம்ம பேம்பர் பண்ணி ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் நம்ம பண்ணுற விஷயங்கள் வந்து அவங்களோட ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஆர் லைக் அவங்க வந்து இண்டிவிஜுவலாக செயல்படுற அந்த விதம், அவங்களோட கெப்பாசிட்டி வந்து அது வந்து கம்மி பண்ணுறதா இருக்கும். யூ ஹாவ் டு எக்ஸ்போஸ் கிட்ஸ் டு எவ்ரி திங் அரவுண்ட். நீங்கள் வந்து எல்லாத்துக்கும் எப்போவுமே அவங்க கூடவே இருந்து அவங்களோட லைஃப்பை வந்து நீங்கள் லைக் ஹூ தே டாக், ஹூ தே மீட் அண்ட் வாட் தே ஷுட் டூ அப்படின்னு எல்லாத்தையுமே நீங்கள் டிசைட் பண்ண முடியாது. யூ ஷுட் லெட் தம் ஃப்ரீ டு சம் எக்ஸ்டென்ட். அதுக்காக ஃபுல்லாக நம்ம அப்படி பண்ண முடியாது. லைக் தே டோன்ட் நோ லாட் ஆஃப் திங்ஸ். பட் அந்த
ஒரு ஃப்ரீடம்ங்கிற ஒரு ஃபேக்டர் வந்து எப்போவுமே இருக்கணும். இட் இஸ் லைக் ப்ரொடெக்ஷன்னால் ப்ரொடெக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் வந்து அந்த ஃப்ரீடம் சுத்தமாக இல்லாமல் இருந்தால் வந்து தே வில் நாட் ஒன் டே யூ வில் நாட் பி தேர் அண்ட் தே வில் டோன்ட் நோ ஹவு டு லிவ் தியர் லைஃப். ஸோ வந்து நம்ம அவங்க லைஃப்பை பெட்டராக வாழ்கிறதுக்கு என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ அந்த ஹெல்ப்பை தான் நம்ம பண்ணணுமே தவிர அவங்கள வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் மேலே வந்து டிபெண்ட்டாக நீங்கள் வந்து வச்சுக்கக்கூடாது. யூ ஷுட் ட்ரை டு மேக் தம் as மச் இண்டிபெண்ட் as பாசிபிள். ஸோ அந்த ப்ரொடெக்ஷன் பேம்பரிங்கிற பேரில் வந்து நம்ம அந்த மாதிரி ரொம்ப வி ஷுடன்ட் கீப் தம் இன் அ ஷெல். ஸோ அது ஒன்று. அவ்வளோதான் எனக்கு சொல்ல வந்தது. தேங்க்யூ.